தென்னங்கன்றுன்னு சும்மாவாங்க சொன்னாங்க. 100 வருஷத்துக்கும் மேலே நம்மளுக்கு பலன் தரக்கூடியது தாங்க நம்மளுக்கு தென்னை மரம். அப்படிப்பட்ட மரத்தை நம்ம கரெக்டாக பார்த்து பக்குவமாக பண்ண வேண்டியதாக இருக்குங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஃபார்மில் தென்னங்கன்று வச்சு 3 வருஷத்துக்கும் மேலே ஆகுது. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. காண்டாமிருக வண்டு தான் தாக்குதலாக இருக்கும். அப்படியே அது வந்து கடித்தாலும், குருத்து பகுதியை கடித்தாலும் இது மீண்டும் அது வந்துடும். மரத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு சிகப்பு கூன் வண்டுன்னு ஒன்று நம்ம மரத்தை அஃபெக்ட் பண்ணுதுங்க. அது கடிச்சிச்சுன்னா அப்படியே அந்த மரம் போயிடுங்க. நல்ல காய் காய்ச்சி இருந்தாலும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் மரமாக இருந்தாலுமே அப்படியே சாஞ்சிடுங்க. அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி தாங்க தேன் போல் நம்ம மரத்தில் வடிஞ்சிருக்கோம். இப்படி நம்ம வடிஞ்சிருக்கிறத பார்த்தாவே அந்த மரத்தில் கண்டிப்பாக சிகப்பு கூன் வண்டு எஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். உடனே ரெமெடி பண்ணி ஆகணுங்க. நம்ம ஃபார்மில் அங்கங்கே ட்ராப் வச்சுருக்கோங்க, இனக்கவர்ச்சி பொறி. ஸோ அது மூலியமாக நம்ம வந்து காண்டாமிருக வண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறோம், சிகப்பு கூன் வண்டையும் கண்ட்ரோல் பண்ணிடுவோங்க. அதில் வந்து விழுந்துருதுங்க. அப்படி அதில் வச்சு கண்ட்ரோல் ஆகாமல் 1 or 2 மரத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சவங்க நீடலை விட்டு எடுத்துருவாங்க வண்டை. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை விட்டு நம்ம வண்டை ரிமூவ் பண்ணிடணுங்க. நம்ம மரத்தையும் காப்பாற்றிக்கணுங்க.